தமிழ் உறவுகள் அத்தனை பேருக்கும் இனிய காலை வணக்கம். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் தாலுகா பக்கத்தில் ஸ்ரீவாஞ்சியம்ங்கிற கிராமத்தில் தகப்பனை இழந்த 6 பெண் குழந்தைகள். அவங்களுக்கு வீடு வசதி இல்லாமல் நம்ம முடிஞ்ச அளவுக்கு தமிழ் உறவுகள்கிட்ட வசூல் பண்ணி இன்னைக்கு அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்து இன்னைக்கு ஊர் மக்களோட நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீர்வரிசைகள் வாங்கிட்டு அந்த வீடை நம்ம பால் காய்ச்சி கொடுக்க போகிறோம். நம்ம கட்டுற வீடு 12வது வீடு. ஊர் மக்களோட சேர்ந்து நம்ம அந்த வீட்டை அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம பால் காய்ச்சி கொடுக்க போகிறோம். போவோம் எல்லாரும் வாங்க வாங்க. இந்த ஊர் மக்கள் ரொம்ப சந்தோஷமா எல்லாரும் வராங்க. சேர்ந்து நம்ம போயிட்டு அந்த வீட்டை பால் காய்ச்சி கொடுக்கப்போம். ஆமா, வணக்கப்பா எல்லாருக்கும் வணக்கம். சாப்பிட்டீங்களா? எல்லாரும் என்ன சாப்பிட தானே? பால் காய்ச்சிட்டு சாப்பிடுவோம். சரியா? ரொம்ப சந்தோஷம். ஓகே, சூப்பர், வாழ்த்துக்கள். இது நீர்ல இல்லையா? சரி, வெட்டு வெட்டு வெட்டு. இன்னும் 2 பேர் வரணும். வா அப்படியா, ஓடியா வாப்பா, வா முன்னாடி வா. வெட்டுங்க, முடிய வா. நீனா வெட்டுங்க வெட்டுங்க வெட்டுங்க. சூப்பர், வாழ்த்துக்கள். எல்லாரும் போங்க, அப்படியே போங்க, உள்ள போங்க, உள்ள போங்க. ஒண்ணு போனு கும்பிடுங்க. நீங்க வாங்கின மெடல் அதெல்லாம் என்ன? நல்லா படிச்சு நிறைய மெடல் வாங்கணும். சரியா? படிப்புக்கான என்ன உதவி வந்தாலும் என்கிட்ட ஃபோன் பண்ணலாம். என்ன வேணாலும் ஹெல்ப் பண்ண. முக்கியமான விஷயம், யாரோ ஒரு ஆள் படிச்சு இந்த குடும்பத்தோட என்ன நிலைமையை மாத்துறதுக்கு நீங்க படிச்சு யாரோ ஒரு ஆள் பெரிய ஆளா வரணும். சரிதானே? பாத்துறேன். நிறைய ஒதுக்குமா. இந்த வரேன் சாம்பல் வர அனைவருக்கும் வணக்கம். என் பேரு சாவித்ரி. நான் திருவாரூர் மாவட்டத்துல இருந்து நன்னில தாலுகால இருந்து ஸ்ரீவாஞ்சின்னு ஒரு ஊர்ல உடையார்கள இருந்து பேசுறேன். எங்க வீடு ரொம்ப மோசமா இருந்துச்சு. அதனால நாங்க இளவரச அண்ணனோட இன்ஸ்டா, ஃபேஸ்புக் எல்லாம் பார்த்தோம். அதுல அவங்களோட எல்லாருக்கும் பன்னியோட வீடெல்லாம் கட்டி கொடுத்ததை பார்த்துருந்தோம். அவங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நம்பிக்கை இல்லை. ஆனா அவங்களுக்கு ஃபோன் அடிச்சு கேட்டதுனால புதுக்கோட்டையில இருந்து இந்த ஸ்ரீவாஞ்சியத்துக்கு எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்து எங்களை அழைச்சிக்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. அவங்களுக்கும் நன்றி. இந்த தேவண்ணன் எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்து கூப்பிட்டப்பெல்லாம் வந்தாங்க. அந்த அண்ணன் எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தாங்க. அதனால இளவரச அண்ணனுக்கும் தேவாண்ணனுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடு கட்டி கொடுத்ததுக்கு நன்றி. இப்ப நாங்க சந்தோஷமா இருக்கோம். இன்னைக்கு பால் காய்ச்சலாம் போட்டிருக்கோம். இன்னைக்கு நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். என்ன படிக்கிறேன்? நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். படிச்சு என்ன ஆக போற? என்ன செய்ய போற?
நான் படிச்சு போலீஸ் ஆகி ஆ. இதே மாதிரி எங்களை மாதிரியாட்டம் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்ய போறேன். உண்மையிலே சாவித்திரி வந்துட்டு போலீஸ் ஆகணுங்கிற ஒரு கனவோட இருக்கு. கண்டிப்பா ஆஸ்திரேலியால இருந்து ஒரு சார் வந்து கால் பண்ணியிருந்தாங்க. இந்த 5 பெண் குழந்தைகள்ல எந்த குழந்தை படிக்குது, அதற்கான கல்விக்கான உதவி எல்லாமே நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி ஆஸ்திரேலியால இருந்து ஒரு சார் பேசியிருக்காங்க. கண்டிப்பா சாவித்திரி வந்து ஒரு போலீஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவோட இருக்கு. கண்டிப்பா அது நம்ம வீடியோக்காக சொல்லுதா அப்படின்னு தெரியல. கண்டிப்பா அது போலீஸ் ஆகணும். அதற்கான போலீஸ் ஆகிறதுக்கான என்னென்ன உதவிகள் தேவையோ, அதுக்கு படிப்பதற்கான என்னென்ன உதவிகள் தேவையோ, கண்டிப்பா இந்த குடும்பத்துடைய நிலைமையை மாத்துறதுக்கு இந்த பிள்ளைங்களை யாரோ ஒரு பெண் குழந்தை படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும். அது சாவித்திரி வந்துட்டு படிக்கும் போதே நிறைய திறமையான ஒரு குழந்தையா இருக்கு. ஸ்கூல்ல நிறைய மெடல் வாங்கியிருக்கு, ஸ்போர்ட்ஸ்ல சேர்ந்திருக்கு, நிறைய விஷயங்கள் அது சாவித்திரி பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த 5 பிள்ளைங்கள்ல ரொம்ப ஒரு மெச்சூரான பிள்ளை அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சாவித்திரி. அது போலீஸ் ஆகணும்னு கனவோட இருக்கு. கண்டிப்பா அதுக்கு போலீஸ்க்கான என்னென்ன திங்ஸ் நம்ம வாங்கி கொடுக்கணுமோ, படிக்கிறதுக்கான புக்குகள் என்னென்ன வாங்கி கொடுக்கணுமோ எல்லாமே நம்ம வாங்கி கொடுத்து இந்த குழந்தையோட கனவை கண்டிப்பா நம்ம நிறைவேற்றுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த ஊர் மக்களும் இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க. எல்லாருமே அன்போட காலையில வந்து இந்த வீடுக்கான எல்லாருமே தன்னோட வீடு மாதிரி எல்லாருமே வேலை பார்த்து பொங்கல் வைக்கவும், பால் காய்ச்சி விழா, நிறைய வேலைகள் அந்த ஊர் மக்களும் பார்த்தாங்க. ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க. ஸ்ரீவாஞ்சியம்ங்கிற ஊரு நம்மளுடைய இன்னொரு கிராமம். நான் புதுக்கோட்டையா இருந்தாலும் இதுவும் நம்ம தாய் கிராமம் மாதிரி நினைச்சு இந்த குடும்பத்துக்கு நம்ம எப்பவுமே உறுதுணையா இருப்போம். இந்த வீடு ரொம்ப சீக்கிரம் பண்ணி கொடுத்த தேவாவுக்கும் நம்ம ரொம்ப ரொம்ப நினைச்சு கடமைப்பட்டிருக்கோம். இந்த குடும்பத்துக்கு நம்ம எப்பவுமே உறுதுணையா இருப்போம். மாரியம்மாக்கு ரொம்ப சந்தோஷம் தானக்கா. ஒரு 2 மாசமா இருக்கும் தெளிவா 2 மாசம் இருக்கும். மாரியம்மாக்கு எனக்கு கால் பண்ணி, அண்ணே நீங்க வருவீங்களா வரமாட்டீங்களான்னு 2 மாசமா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க மாரியம்மாக்கா. இவரு வருவாரா வரமாட்டாரா ரொம்ப சந்தேகத்துல இருந்தாங்க. கஷ்டப்படுற எங்க இருந்தாலும் நம்ம கண்டிப்பா நேரடியாக பார்ப்போம். நம்ம தொடர்ந்து இங்க கலை நிகழ்ச்சிகள் நிறைய இருந்ததுனால நம்ம நேரடியாக வந்து பார்க்க முடியல. இப்போ ஒரு நாள் கலை நிகழ்ச்சி இல்லை அப்படின்றதுனால நேரடியா வந்து மாரியம்மாக்களுடைய கோரிக்கையை ஏற்று நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடு கட்டுறதுக்கு அவங்களும் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம மேல இந்த ஒயர் இதெல்லாம் வந்துட்டு நம்ம வர்றதுக்குள்ள நம்மளையும் சிரமப்படுத்திடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களும் நிறைய சப்போர்ட் பண்ணி, அவங்க மூத்த பொண்ணு அவங்களும் நிறைய சப்போர்ட் பண்ணி, இவங்க அப்பா எல்லாருமே ரொம்ப உறுதுணையா இருந்ததுனாலதான் நம்ம இந்த வீட்டை ரொம்ப சீக்கிரமா முடிச்சு கொடுக்க முடிஞ்சு. கண்டிப்பா இந்த குடும்பத்துடைய நிலைமையை மாத்துறதுக்கு யாரோ ஒரு ஆள் நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும். அதற்கான முயற்சியில கண்டிப்பா இருக்கும். சாவித்திரி கண்டிப்பா ஒரு காவல்துறை அதிகாரியா வந்து நம்மள மாதிரி கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நிறைய உதவி செய்ய விரும்புறாங்க. அப்படி அந்த கனவோட இருக்கக்கூடிய குழந்தை கண்டிப்பா நம்ம உதவி செய்வோம். இன்னொரு வீடு நம்ம கட்டி பால் காய்ச்சல் விழாவில் கண்டிப்பா நான் உங்களை சந்திக்கிறேன். எல்லாருக்கும் நான் அந்த வீடு கட்டுமான பணிக்காக உதவி செஞ்சேன். முக்கியமா கரம்பக்குடியில இருந்து இந்த பிள்ளைங்களுக்கு புத்தாடை வாங்குறதுக்காக கரம்பக்குடியில இருந்து ஒரு சார் உதவி பண்ணியிருந்தாங்க. கடைசியா அந்த வீட்டோட இறுதியை கட்ட பணியை முடிக்கிறதுக்காக ஆஸ்திரேலியால இருந்து சார் வந்து 30,000 கடைசியா அனுப்பிச்சதுல நம்ம அந்த சைடு மரப்பா நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வீடியோவை நீங்க பார்த்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அடுத்த வீடு கட்டுமான பணியில நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா சொல்லி விடைபெறுகிறேன். உங்கள் மக்கள் பணியில என்னைக்கும் தமிழ்நாட்டுல எங்கே மக்கள் கஷ்டப்பட்டாலும் அங்க போய் நின்று நம்மளால முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க நம்பிக்கையில விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சமூக ஆர்வல இளவரசன். ரொம்ப ரொம்ப நன்றி.